மழை நிற்கும் வரை நம்மால் பயணத்தை தொடங்க முடியாது. சரியான விடை கிடைக்கும் வரை அவன் முயற்சித்தான். இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இந்த 2 சென்டென்ஸ்லயும் அது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல until அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படிங்கிறது பார்க்கலாம். மழை நிற்கும் வரை நம்மால் பயணத்தை தொடங்க முடியாது. அப்போ நம்மால் பயணத்தை தொடங்க முடியாது அப்படின்னா முடியாதுங்கிறதுக்கு வந்து we cannot, தொடங்க முடியாது start, என்னது நம்மளுடைய பயணத்தை, பயணம்க்கு இங்கிலீஷ்ல ஜர்னின்னு சொல்லுவோம். ஸோ we cannot start our journey. மழை நிற்கிற வரைக்கும் நம்மளால தொடங்க முடியாது. ஸோ until the rain stops. அடுத்து சரியான விடை கிடைக்கும் வரை அவன் முயற்சித்தான். அப்ப அவன் முயற்சித்தான் அப்படின்னா he tried. எப்போ வரைக்கும்? கரெக்டான ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும். ஸோ he tried until he got the right answer. ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க. Thank you. English Cafe. We present you the perfect English.